அதிகமான நேரங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குங்க. ஏன்னா ரிசப்ஷன் மேக்கப் முடித்து நம்ம வந்து கிளம்பியிருப்போம். ரிசப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபோட்டோ ஷூட் அது இதுன்னு வச்சு பிரைட்ஸை ரொம்ப வந்து டயர்ட் ஆக்கிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் முகூர்த்த மேக்கப் பண்ணும்போது தூங்கிடுவாங்க. முகூர்த்தமும் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்காக இருக்கும். 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் ரெடி பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்மளோட பிரைட்ஸை நம்ம எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷனும் அந்த மாதிரி தான். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் அவங்க 2 டைமுக்குமே வந்து ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால இன்றைக்கி பிரைடுக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாக அவங்க தூங்கும் போதே வந்து முடிச்சிட்டோம். கீழே வந்து காஜல் போடுற ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் வச்சுருந்தோம். தூங்கக்கூடாது, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் லுக்கே வந்து இருந்திருக்காது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவங்களோட சுச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், கஸ்டமரும் ஹாப்பியாக இருப்பாங்க.